வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் குற்றவியல் நீதிமுறையில் தடயவியல் அணுகுமுறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைத்து வருகின்றனர். புதுடெல்லியில் பிரபல விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தொடக்கி வைத்தார். பொதுமக்கள் கமிஷன்களுக்கு ஆசைப்பட்டு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவ வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் குற்றவியல் நீதிமுறையில் தடயவியல் அணுகுமுறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தா ராஜர்ஹாட்டில் 88 கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் புதிய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் தடயவியல் திறன்களை வலுப்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். நியாயமான மற்றும் துல்லியமான தீர்ப்புகளுக்கு அறிவியல் சான்றுகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் தடயவியல் உள்கட்டமைப்பை மறுசீரமைப்பது இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வகம் மேற்குவங்க மாநில மக்களுக்கு மட்டுமின்றி ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, சிக்கிம், அசாம், வடகிழக்கு பிராந்தியங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1947-48 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிர் தியாகம் செய்து நாட்டிலேயே முதல் முறையாக பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்ட மேஜர் சோம்நாத் சர்மா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 1923 ஆண்டு ஜனவரி மாதம் ஹிமாச்சல பிரதேசத்தில் பிறந்தவரான மேஜர் சோம்நாத் சர்மா 1942 பிப்ரவரியில் குமாவோன் படைப்பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவராவார். 1947 அக்டோபரில் ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தான் பழங்குடி படையெடுப்பில் ஈடுபட்ட போது பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்டோபர் 31 தேதி 4வது குமாவோன் படைப்பிரிவினர் விமானம் மூலம் ஸ்ரீநகருக்கு அனுப்பப்பட்ட போது கையில் காயமடைந்து போட்டிருந்த நிலையிலும் படைப்பிரிவின் டி கம்பெனி படைக்குழுவிற்கு தாமே தலைமை ஏற்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். நவம்பர் 3 தேதி வேறு 2 படைக்குழுக்கள் அடிப்படை முகாமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு பட்காம் அருகே ராணுவ நிலை ஒன்றை பாதுகாக்கும் பொறுப்பு மேஜர் சோம்நாத் சர்மா தலைமையிலான படைக்குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்றைய தினம் பிற்பகல் 12:35 மணிக்கு எதிரி படையினர் சுமார் 700 பேர் சிறு ஆயுதங்கள், குண்டுகள் மற்றும் கனரக தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் மேஜர் சோம்நாத் சர்மா தலைமையிலான படைக்குழுவினர் திடீரென தாக்கியதில் இந்திய படையினருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. அத்தகைய நிலையிலும் மேஜர் சோம்நாத் சர்மா பின்வாங்க மறுத்து தொடர்ந்து போர்க்களத்தில் நின்று போராட சக வீரர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினார். இந்திய தரப்பில் உயிரிழப்புகள் அதிகரித்து ஆயுத பலம் குறைந்து கொண்டே வந்த நிலையிலும் அவர் படைப்பிரிவின் முன்னணியில் நின்று துப்பாக்கிகளில் குண்டுகளை நிரப்பியும் இலகுரக இயந்திர துப்பாக்கியை ஒற்றை கை கொண்டே இயக்கியும் சக வீரர்களை தொடர்ந்து வழிநடத்தினார். எதிரிகளுடன் இவ்வாறு அவர் போராடி கொண்டிருந்த போது எதிரி படைகள் வீசிய ஒரு குண்டு அவருக்கு அருகில் இருந்த ஆயுத குவியல் ஒன்றின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. இதனால் 25 வயது கூட ஆகாத இளைஞரான மேஜர் சோம்நாத் சர்மாவின் அபாரமான ராணுவ வாழ்க்கை துயரகரமான முறையில் முடிவுக்கு வந்தது. அதற்கு முன்பாக படைப்பிரிவின் தலைமையகத்திற்கு மேஜர் சர்மா அனுப்பிய கடைசி செய்தியில், நான் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன், கடைசி ஆள் இருக்கும் வரை இறுதி சுற்று வரை போராடுவேன் என்று கூறியிருந்தார். இவ்வாறு மேஜர் சர்மாவும் அவரது படைக்குழுவினரும் போரின் முக்கியமான ஒரு தருணத்தில் ஸ்ரீநகர் மற்றும் விமானதள பகுதியில் எதிரி படைகளின் முன்னேற்றத்தை திறம்பட்ட முறையில் தடுத்து நிறுத்தினர். அபார துணிச்சல் மற்றும் அற்புதமான தலைமை பண்பிற்கு எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்த மேஜர் சோம்நாத் சர்மாவிற்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைக்கும் நிலையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு இன்று லண்டன் சென்றடைந்தது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் ஊடகங்களை சந்திக்கும் இக்குழுவினர் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கின்றனர்.
பிரேசில் நாட்டு தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த ஆவலுடன் இருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரேசில் தலைநகர் பிரசீலியா சென்ற இக்குழுவினர் அந்நாட்டின் மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை சந்தித்தனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்றடைந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் அடுத்த 2 நாட்களுக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் சமரசமில்லா நிலைப்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கின்றனர். ஜனதா தள உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான குழுவினர் தங்களது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தூதுக்குழுவினர் மலேசிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் லைபீரியா நாட்டின் மன்ரோவியா சென்றுள்ளனர். 2 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் இக்குழுவினர் லைபீரிய அதிபர், அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர், செனட் சபையின் தலைவர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் 25வது சைக்கிள் பேரணியை ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற துணிச்சலான வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுடெல்லியில் பிரபல விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை தொடக்கி வைத்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இப்பேரணி 2000 இடங்களில் நடைபெற்றது. சைபர் மோசடி வழக்குகளில் வங்கி கணக்குகளை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து உதவியதால் இந்த ஆண்டு மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் கமிஷன்களுக்கு ஆசைப்பட்டு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவ வேண்டாம் எனவும் இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர், இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடு அது இதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய், உங்களுக்கே தெரியும் பேஸ்புக்ல நான் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறேன், என்னை யாரும் லைக் பண்ண மாட்டாருன்னு போட்டு நம்ம லைக் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு சாட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த சாட்டிங்லயே பண்ணக்குள்ள யார் நல்லா ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்றாங்க அவங்களை தனியா ஒதுக்கிறாங்க. அவங்கள வச்சு இன்னொரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த குரூப்ல சாட் பண்ணக்குள்ள இது மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதுல பயங்கர ரெவன்யூ வருது, அந்த அக்கௌண்ட்லயே போனா டாக்ஸ் நிறைய வரும், அதால அந்த ஓனர் கம்பெனி அக்கௌண்ட் சொல்ல சொல்றாரு, அதுல டிரான்சாக்சன் பண்ணிட்டு அவங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் ஆப்பிக்கும் உங்களுக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும் சொல்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நான் நம்பிடுறேன். அங்க யார் நம்மள கேட்கறான்னு தெரியாது. இதெல்லாம் வாட்ஸ்அப் சாட்டிங்ல அப்படியே ஒண்ணு உள்ள அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருது. பிரேசில் நாட்டில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பிரேசில் செல்லும் வழியில் லண்டனில் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க இருப்பதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களுடன் சுற்றுலா தொழிலை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் திரு ஷெகாவத் தெரிவித்துள்ளார். 6 வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கு போன்றவற்றால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதில் அருணாச்சல பிரதேசத்தில் 9 பேரும், மேகாலயாவில் 6 பேரும், அசாம் மற்றும் மிசோரமில் தலா 5 பேரும், திரிபுரா மற்றும் நாகாலாந்தில் தலா ஒருவரும் உயிரிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் குற்றவியல் நீதிமுறையில் தடயவியல் அணுகுமுறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைத்து வருகின்றனர். புதுடெல்லியில் பிரபல விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தொடக்கி வைத்தார். பொதுமக்கள் கமிஷன்களுக்கு ஆசைப்பட்டு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவ வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.